அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துல்கர் நைன் பற்றிய சம்பவம். துல்கர் நைன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர் இருந்தார். அவர் ஒரு கனவு கண்டார். அந்த கனவிலே அல்லாஹு தஆலா அவரிடம் கூறுகிறான், நீ எதை முதலில் பார்த்தாயோ அதை சாப்பிட்டு விடு. இரண்டாவதாக நீ எதை பார்க்கிறாயோ அதை மறைத்து வைத்து விடு. மூன்றாவதாக நீ எதை பார்க்கிறாயோ அதை பிடித்து வைத்துக்கொள். நான்காவதாக நீ எதை பார்க்கிறாயோ அதை நீ நிராசையாக்காதே, அதாவது அதை வெறுங்கையோடு திருப்பி அனுப்பாதே. ஐந்தாவதாக நீ எதை பார்க்கிறாயோ அதை கண்டு நீ ஓடிவிடு. அதோடு இந்த கனவு முடிவடைகிறது. அன்றைக்கு காலையில் துல்கர்னைன் அவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்து தன்னுடைய வீட்டின் வாசல் கதவை திறந்தார்கள். அதாவது துல்கர்னைன் அப்படின்ற ஒரு மனிதர் இருந்தாங்க. அவங்க ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவில் அல்லாஹு தஆலா சொல்கிறதா சொல்லப்படுகிறது, முதல்ல நீ எதை பார்க்குறியோ அதை சாப்பிட்டுடு. இரண்டாவதாக நீ எதை பார்க்குறியோ அதை மறைத்து வைத்துவிடு. மூன்றாவதாக பார்க்கக்கூடியதை நீ பிடிச்சு வச்சுக்கொள். நான்காவதாக பார்க்கக்கூடியதை நீ நிராசையாக்காதே. ஐந்தாவதாக பார்க்கக்கூடியதை விட்டு நீ ஓடிவிடு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே போன்று துல்கர்னைனும் அதோட அந்த கனவு முடிஞ்சிடுது. அன்றைக்கு காலையில் எழுந்து பார்க்குற துல்கர்னைனும் அதே போன்று தன்னுடைய வீட்டு வாசலுக்கு முன்னால் கதவை திறந்தாங்க. அப்போ ஒரு பெரிய மலைக்கோட்டையை பார்க்குறாங்க. உடனே அவர் கண்ட கனவு அவருக்கு ஞாபகம் வருகிறது. முதலில் அல்லாஹ் என்ன சொன்னா, நீ எதை முதலில் பார்க்கிறாயோ அதை சாப்பிட்டு விடு என்று சொன்னான். அப்போது மலைக்கோட்டையை எப்படி சாப்பிட முடியும்? அப்படியே யோசித்தவாறு அதன் முன்னால் நின்று கொண்டு, அதாவது அந்த மலைக்கு முன்னாடி நின்றுட்டு பிஸ்மில்லா அப்படின்னு பிஸ்மில்லா என்ற வார்த்தை கூறியவராக அதன் முன்னால் அமர்ந்தவுடன் அந்த மலை என்ன வருது, ஒரு சிறிய அமுதம் மாதிரி மாறிடுது. உடனே அதை சாப்பிட்டுடுறாங்க. அடுத்ததாக இரண்டாவதாக அவர்கள் எழுந்து செல்லும்போது ஒரு தங்கத்தட்டை பார்த்தார்கள். கனவில் பார்த்தது போல அதை மறைத்து வைக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இரண்டாவதாக பார்க்கக்கூடிய விஷயத்தை மறைத்து வைக்க சொல்லியிருக்கான். அதனால் அவங்களும் அதை பூமியில் அந்த தங்கத்தட்டை மண்ணுக்குள்ளே புதைச்சி வைக்கிறாங்க. அது மறுபடியும் வெளியே வருது. மறுபடியும் புதைக்கிறாங்க, மறுபடியும் வெளியே வருது. மறுபடியும் புதைக்கிறாங்க, மறுபடியும் வெளியே வருது. சரி, அல்லாஹ் என்ன சொன்னால், நம்மளை மறைத்து வைக்க தான் சொன்னான். அது மறுபடியும் வெளியே அது நம்ம தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. மூன்றாவதாக அல்லாஹ் எதை சொன்னால், நீங்கள் மூன்றாவதாக எதை பார்க்கிறீர்களோ அதை பிடித்து வைத்து கொள்ளுங்கள்னு சொன்னான். அப்போ மூன்றாவதாக அவங்க ஒரு சிட்டுக்குருவி பறந்ததை பார்க்குறாங்க. அப்போ துல்கர்னைன் அதை பிடிச்சிடுறாங்க. துல்கர்னைன் மேலே அது மோதிக்கிட்டே இருந்ததான். டக்குன்னு துல்கர்னைனும் அதை பிடிச்சிடுறாங்க. எனவே கனவின்படி அதை அவங்க கிட்ட பிடிச்சு வச்சுக்கிறாங்க. நான்காவதாக சிட்டுக்குருவியை பிடிக்க வந்த ராஜலி, அதாவது நான்காவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிராசையாக்காதே. நான்காவதாக நீ பார்க்கக்கூடியதை நிராசையாக்காதே. அப்போ அந்த சிட்டுக்குருவியை பிடிச்சு சாப்பிட்றதுக்காக வந்த ராஜாளி கிட்ட நிராசையாக்கக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய சதை துண்டிலிருந்து ஒரு பாகத்தை எடுத்து அந்த ராஜாளிக்கு கொடுத்துடுறாங்க. இதுதான் உன்னுடைய உணவு, இதை எடுத்து செல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாளி கிட்ட கொடுத்துட்றாங்க. ஐந்தாவதாக அல்லாஹ் என்ன சொன்னா, நீ எதை ஐந்தாவதாக பார்க்கிறாயோ அதை விட்டு ஓடிவிடு. அப்போ ஐந்தாவதாக அவர் பார்க்கக்கூடியது ஒரு பிணத்தை அவர் ஐந்தாவதாக பார்க்குறாங்க. அவர் கண்ட ஐந்தாவது கனவின்படி எதை பார்த்தாலும் ஓடிவிட வேண்டும். அதை கண்டும் அவர் ஓடிவிட்டார். எனவே அந்த பிணத்தை எனவே பிறகு அல்லாஹ்விடத்தில் கேட்டார், யா அல்லாஹ், இந்த ஐந்திற்கும் விளக்கம் என்ன? அதற்கு அல்லாஹ் சொன்னான், முதலாவதாக சாப்பிட்டு விடு என்பதற்கு கோபம் இருக்கிறதே, அது ரொம்பவும் பெரிய மலையை போன்றது. உங்களுடைய கோபத்தை நீங்கள் எவ்வளவு கட்டுப்பாட்டோடு வைத்து கொள்ளுகிறீர்களோ, எப்படி உங்களுடைய கோபத்தை நீங்கள் மெழுங்குறீங்களோ, அது உங்களுக்கு அமிர்தம் போன்றதாக நன்மை ஈட்டி தரக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய லைஃப்பும் நல்லபடியாக அமையக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இரண்டாவதாக என்ன பண்ண சொன்னாங்க, மறைத்து வைக்க சொன்னாங்க. அப்போ தங்கத்தட்டை ரகசியமாக மறைத்து வைத்தாங்க. அது போன்றுதான் தங்கத்தட்டு அதை ரகசியமாக தான் செய்ய வேண்டும்.
அதாவது நம்ம சில விஷயங்களை செய்யும்போது, அதாவது சில நன்மையான காரியங்களை செய்யும்போது, பேருக்காகவும் புகழுக்காகவும் நான் இந்த காரியங்களை எல்லாம் செய்தேன்னு சொல்லிட்டு மற்றவங்க கிட்ட சொல்லிட்டு திரியக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற இந்த உலக மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தான் செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம் அனைவரையும் அப்படி இருப்பதிலிருந்து அல்லாஹ் தவிர்த்திருக்க செய்வானாக. ஆமீன். அடுத்ததாக வந்து சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவிகள் என்பது நல்ல அமல்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற நேரத்தில் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா டைம்லேயும் வந்து கிடைக்காது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் கிடைக்கும். அது போன்று இப்போ எப்படி அது வந்து சிட்டுக்குருவி விட்டால் பறந்து ஓடிடும். அதுபோல தான் நன்மையை நமக்கு கிடைக்கும்போது நம்ம அதை பிடிச்சிக்கணும். அதை விட்டுட்டு யா அல்லாஹ் எனக்கு நீ எதுவும் உதவி செய்யலையே, எனக்கு உதவி செய்யலையேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கைதேசப்படக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக வந்து 4வதாக வந்து என்ன சொன்னாங்கன்னா, நிராசையாக்காதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிராசையாக்காதே, அந்த ராஜலி வந்தது பார்த்தீங்களா, அதுக்கு எப்படி சிறைத்துண்டு கொடுத்தாங்களோ அதே போல் உங்கள்கிட்ட கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை, ஆனாலும் நீங்கள் மற்றொருவரை துல்கர்னைனிடம் அல்லாஹ் கூறினான், யாரையும் நிராசையாக்கி விடாதே, உன்னிடம் ஒன்றும் இல்லையேனாலும் கூட நீ அவர்களிடத்தில் நல்ல விஷயங்களை பேசி அனுப்பிவிடுவது நல்லதாக இருக்கிறது. அதாவது உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை அவங்கக்கிட்ட கொடுக்குறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சாலுமே கூட நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல வார்த்தைகளையாச்சும் பேசி அவங்கள அனுப்பணும். அதை விட்டுட்டு இந்த புறம் பேசுகிறதோ கோல் மூட்டுறதோ அதையெல்லாம் நம்ம வந்து செய்யக்கூடாது. நாம் தன்னுடைய ஒரு மனிதர் தன் சகோதரரின் பிணத்தை சாப்பிட விரும்புவாரா? அது போன்றுதான் புறம் பேசுவதும் இருக்கிறது. அதனால் யாரும் தன்னுடைய பிளட் ரிலேட்டிவ், அதாவது கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ யாராக இருந்தாலும் நாம் அவர்களை சாப்பிட விரும்புவோமா அவருடைய பிணத்தை? அது போன்ற ஒரு செயலாகத்தான் இந்த புறம் பேசக்கூடியதாக இருக்கிறது. அதனால் ஒருத்தவங்களை நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட நீங்கள் நல்ல விஷயங்களை பேசுங்க, தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. 5வதாக நீ எதை பார்க்கிறாயோ அதை விட்டு ஓடிவிடுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போன்று துல்கர்னைன் அவர்கள் வந்து ஒரு பிணத்தை பார்க்குறாங்க, அந்த பிணத்தை விட்டு அவங்க வந்து ஓடிடுறாங்க. பிணம் இருக்கிறதே அது அடுத்தவரின் குறையை பேசுவது. அடுத்தவர் யாராவது குறை பேசினால் நீ ஓடிவிடு. பிணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மற்றவங்களோட குறையை பேசுகிற மாதிரி இருக்குது. அல்லாஹு தஆலா தன் திருமறையில் கூறியிருக்கிறான், ஈமான் கொண்டோர்களே, யார் பிறருடைய குறையை மறைப்பாரோ அவருடைய குறையை அல்லாஹ் சொர்க்கத்தில் மறைத்து விடுகிறான் என்று. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். எல்லார்கிட்டேயும் குறை இருக்குது. இந்த உலகத்தில் யாருமே குறை இல்லாதவங்களே கிடையாது. அப்படி ஒவ்வொரு மனிதர்கள்கிட்டையும் குறை இருக்கிற பட்சத்தில் நாம் ஏன் அதை வெளிப்படுத்தணும்? நாமளுமே குறை செய்யக்கூடியவர்கள் தான். நம்ம 100% பியூரிஃபைடாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் குறைபாடு தான். அவங்கவுங்க குறைய மற்றவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள என்ன பயன், என்ன யூஸ் இருக்குது? யார்கிட்டையும் நம்ம மற்றவங்களுடைய குறையை பற்றி சொல்ல தேவையில்லை. அப்படி சொல்கிறதுனால அவங்க இன்றைக்கி கேட்டுப்பாங்க, நாளைக்கு அதை வச்சு பேசி சிரிப்பாங்க. அவங்க இந்த மாதிரி தான், அவங்க ஒன்றும் அவ்வளோ நல்லவங்க கிடையாது, அவ்வளோ ஒழுங்கானவங்களாம் கிடையாது, அவங்கக்கிட்ட எவ்வளோ குறை இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பேசக்கூடியவர்களாக வந்து ஆயிடுறாங்க. இன்ஷா அல்லாஹ் அப்படி நாம் குறை பேசுவதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எனவே இதை கேட்கக்கூடிய அனைவருக்கும் ஹிதாயத்தை தந்தருள் புரிவானாக. இந்த 5 விஷயங்களையும் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வாஹிரு தாவனா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.